வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகளில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உங்கள் குழந்தையை இலவசமாக 25% இடஒதுக்கீட்டின் கீழ் ஆர்டிஇ கல்வி சட்டத்தின் கீழ் உங்கள் குழந்தையை படிப்பு வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு கல்வியாண்டு 2024-25ஆம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டாங்க. இதுக்கு ஆன்லைன் டேட் எப்ப இருந்து இது ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளவு, அது இல்லாம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்து மறந்துடாதீங்க. உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பள்ளியில் உங்கள் குழந்தையை ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் இலவசமாக எல்கேஜி 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக படிப்பு வைப்பதற்கான கல்வியாண்டு 2024-25க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஏக்கி நீங்க அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி இதோட நகல் காப்பியை படித்து பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புக்கு ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தை ஆர்டிஇன் கீழ் அட்மிஷன் செய்ய எலிஜிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல எப்போ அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 22/4/2024 அதாவது நாளை திங்கட்கிழமை முதல் 20/5/2024 வரை நீங்க எங்கிருந்து வேணாலும் ஆன்லைனில் rte.tnschool.gov.in என்கிற இணையதளத்தில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்காக முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவேற்ற ஒரு பிரத்யேகமாக ஒரு அலுவலரை ஏற்பாடு செய்து கணினி ஸ்கேனர் எல்லாம் வைத்து அவர்களுக்காக இன்கேஸ் ஆன்லைனில் அப்ளை செய்ய தெரியாதவர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவர்கள் 22/4/2024 முதல் 20/5/2024 வரை மேற்குறிப்பிட்ட இடங்களில் சென்று அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அது இல்லாம இந்த ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்களை சேர்க்கை செய்யப்படும் பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அந்த பள்ளிகளில் தான் இந்த இடஒதுக்கீடு செய்யப்படும். அது இல்லாமல் அந்த பள்ளிகள் எந்தெந்த பள்ளிகளில் ஆர்டிஇன் கீழ் அட்மிஷன் நடைபெறுவதோ அந்த பள்ளியின் நுழைவாயில் பிளக்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்க சொல்லி இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல பிறப்பு சான்றிதழ், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னோட குழந்தைக்கு இந்த வயசு இருக்கு, இது எல்கேஜில சேரலாமா, என்னோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்டுக்கு இவங்க எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. எல்கேஜி வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தையின் வயது வரம்பு பாத்தீங்க அப்படின்னா 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்க வேண்டும். அந்த குழந்தை தான் எல்கேஜி வகுப்புக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வகுப்புக்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் அந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பில் இருந்துதான் பள்ளிகள் தொடங்கப்படுகிறது. என்னால் அவர்களுக்கு 1/8/2018 முதல் 31/7/2019 அந்த குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தை 1ஆம் வகுப்பில் சேர்வதற்கு எலிஜிபிள். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் எங்க மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் பெர்த் சர்டிபிகேட்டோ அல்லது ஹாஸ்பிட்டல் ஆக்சிலரி மிட்வைஃப் ரெஜிஸ்டரோ அல்லது அங்கன்வாடி ரெக்கார்ட்லயோ அல்லது டிக்ளரேஷன் த்ரூ அஃபிடவிட் வாங்கி இருக்கணும். யாரு பேரண்டோ அல்லது கார்டியனோ நோட்டரி ரெஜிஸ்டர் அஃபிடவிட் வாங்கியிருந்தா இதோட டாக்குமெண்ட் வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான 3 பிரிவுகள் உள்ளது. அந்த பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேக்வர்ட் கிளாஸோ, முஸ்லீமோ, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸோ, டினைஃபைட் கம்யூனிட்டியோ, ஷெட்யூல்டு கம்யூனிட்டியோ, எஸ்சிஏவோ, எஸ்டி இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா காம்பிடன்ட் அத்தாரிட்டி சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இவங்க இந்தந்த வகுப்புக்கு சேர்ந்தவர்கள். அது இல்லாம வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினருக்கான சான்று பாத்தீங்க அப்படின்னா ஆதரவற்றோர், ஆர்ஃபன், அவங்க டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் கிட்டயோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிட்டியஸ் மெயில் ப்ரோக்ராம் இந்த இதுலயோ வாங்கியிருக்கணும். அது இல்லாம ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தையோ, டிரான்ஸ்ஜெண்டரோ, சைல்டு செவெஞ்சரோ இவங்க காம்பிடன்ட் அத்தாரிட்டியோ சர்டிபிகேட் வாங்கியிருந்தா அவங்க சிறப்பு தொழிலின் மூலம் அப்ளை செய்யலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி இன்கம் எவ்வளவு இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஃபேமிலியில பேரண்ட்ஸோட இன்கம் 2 லட்சத்துக்கும் கீழ் இருக்கிறவங்க தான் நலிவடைந்த பிரிவினரின் கீழ் விண்ணப்பிக்கலாம். இதோட சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா தாசில்தாரோ, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா அல்லது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட இருந்து அவங்க பெற்றிருந்தா அவங்க நலிவடைந்த பிரிவினருக்கான வருமான சான்றிதழ் பெற்று இவங்க அப்ளை பண்றதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டாங்க.
அது இல்லாம இருப்பிடச் சான்றிதழ் வாங்கணும். இருப்பிடச் சான்றிதழ் என்னென்ன சர்டிபிகேட் இவங்க வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி கார்டு, அதாவது ரேஷன் கார்டோ, வோட்டர் ஐடி கார்டோ அல்லது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிபோன் பில், பேன் கார்டு, அதல்லாம விஓ கிட்ட வந்து சர்டிபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் அல்லது கவர்மெண்ட்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கிட்ட கொடுத்துக்கிற ஐடி கார்டு இருந்ததுன்னா அதை வந்து இருப்பிடச் சான்றிதழா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆன்லைன் டேட் ஆல்ரெடி வந்து 20/5/2024 முடிஞ்சிடும். இப்போ இந்த விண்ணப்பிச்சவங்களோட விண்ணப்பங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 21/5/2024 முதல் 25/5/2024 மாலை 5 மணி வரை இவங்களோட விண்ணப்பங்களை கன்சால்டேட் பண்ணுவாங்க. அதில் தகுதியான தகுதியற்ற விண்ணப்பங்களை தனித்தனியாக பிரிச்சு தகுதியற்ற விண்ணப்பங்களுக்கான காரணங்கள் அதுல மென்ஷன் பண்ணி 25/5/2024 மாலை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும். இன்கேஸ் யாராவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்குது அப்படின்னா அவங்க வந்து 27/5/2024க்குள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரிடம் நேரில் ஒப்படைக்க வேண்டும். அவர்களுக்கு மெசேஜ் சென்று மொபைலுக்கு வந்துவிடும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்கள் விண்ணப்பித்த குழந்தைகளின் விவரப்பட்டியல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 27/5/2024 மாலை 5 மணிக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. சோ எந்தெந்த குழந்தை தகுதியானவர்கள் அப்படிங்கறத வந்து 27/5/2024 மாலை 5 மணிக்கு நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த பள்ளியில 25% இடஒதுக்கீட்டின் கீழ் அதிகபட்ச மாணவர்கள் விண்ணப்பித்து தகுதியாக இருந்தால் அவர்களுக்கு 28/5/2024 அன்று குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஆதரவற்ற ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட 3ஆம் பாலினத்தினர், துப்புரவு தொழில் குழந்தை, மாற்றுத்திறனை போன்றவர்களிடம் பெறப்பட்ட தகுதியான விண்ணப்பங்கள் குலுக்கல் முறை நடத்தப்படுவதற்கு முன்னரே அவர்களுக்கு அட்மிஷன் அங்கு கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அதற்கப்புறம் எத்தனை குழந்தைகள் வேக்கன்சி இருக்கோ ஆர்டியின் கீழ் அவர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு 28/5/2024 அன்று அவர்களை அட்மிஷன் பண்ணுவார்கள். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சார்பாக பெற்றோரிடமிருந்து கோரிக்கை ஏதும் பெறப்பட்டு சேர்க்கைக்கு தகுதி பெறின் குலுக்கல் நடைபெறும் நாளுக்கு முன்னரே அதன் மீது விசாரணை செய்து தேவையான ஆவணங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டால் குலுக்களில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அது இல்லாம இந்த ஆன்லைன்ல செலக்ட் ஆன குழந்தைகளின் பெற்றோரின் மொபைலுக்கு குறுந்தகவல்கள் அனுப்பப்படும். அவர்கள் அந்த ஸ்கூலில் சென்று அட்மிஷன் செய்து கொள்ளலாம். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்தா ஆன்லைன் ஆர்டிஇல எப்படி எங்கெங்க நீங்க சென்று அப்ளை பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம். இதோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை ஓபன் ஆகவில்லை. 22/4/2024 அன்று தான் ஓபன் ஆகும். ஸோ அதுவரை பொறுத்திருந்து ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணுங்க அப்படிங்கிற வீடியோவை கூடிய விரைவில் நம்ம வெளியிட்டுருவோம். அதுக்கு முன்னாடி உங்க குழந்தையோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும், உங்க குழந்தைக்கு ஆதார் அட்டை எடுத்துக்கப்பட வேண்டும், இன்கம் சர்டிபிகேட் வேண்டும். இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டா தான் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.